வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வேகமாக வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். நான் எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையும் வேகமாக பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம ஒரு ரிப்போர்ட் வந்து நம்ம ஒரு பப்ளிக் ஃபார்மில் கொடுக்குறோம்னா நல்ல அனலைசிஸ் பண்ணி அது ஜென்யூனாக இருந்தால் மட்டும்தான் வந்து ரிப்போர்ட் கொடுப்பேன். ஏன் இப்போ நான் இமிடியேட்டாக வந்து ஏன்னா இன்னைக்கு காலையிலே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இமிடியேட்டாக வந்து வேகமாக ஏன் போடுறேன்னா, இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். வேகமாக சீட் ஃபில் பண்ணும் கல்லூரிகள் சொல்லி ஒரு யூடியூபர், அது யார் யூடியூபர்னு நான் சொல்ல விரும்பல, இருந்தாலும் ஒரு சில ஹிண்ட்ஸ் கொடுக்குறேன், அப்பவே நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஹாய் எவ்ரிவன் போட்டு கேப் ரொம்ப நாள் போட்டுட்டு அனலைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. கேப் வந்து ஒரு 4-5 நாளா போடுறது இல்லை. ஆனா அவருடைய ஸ்டார்டிங் டயலாக் என்ன இருக்கும்? ஹாய் எவ்ரிவன், 9ஆம் தேதிக்குள்ள வந்து வாட்ஸ்அப்ல புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நானே நினைச்சாலும் வந்து நான் சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இது என்னது சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் பண்றதுக்கு வந்து அது என்ன 9ஆம் தேதி டேட் ஃபிக்ஸ் பண்றது? சரி, அது அவரோட இன்கம் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா உடனே வாங்க சரக்கு தீர போகுது, இல்லாட்டினா வந்து உடனே வித்துருவோம் அப்படி சொல்லி வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மேபி அவரோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். ஐ டிடன்ட் வாண்ட் டு கமெண்ட் தட், ரைட்? நான் வந்து கண்டிப்பா வந்து அவரோட இந்த அனாலிசிஸ்க்கு வந்து நான் கண்டிப்பா கமெண்ட் கொடுப்பேன். ஏன்னா வேகமாக சீட் ஃபில் பண்ணும் காலேஜ்னு சொல்லி ஒரு 100 காலேஜ் வந்து அவர் அனலைஸ் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து 100 நிறைய காலேஜ் 100 சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து 99 போட்டு அதுக்கப்புறம் 99.5 வருவாரு, அப்புறம் 94 போடுவாரு, அப்புறம் 98 போடுவாரு, அப்புறம் 99 போடுவாரு. ஸோ ஒரு அனாலிசிஸ்ல ஒரு ஆர்டர் கிடையாது, ரைட்? அது வந்து மேபி வந்து அவர் நல்ல காலேஜா சொல்லிட்டு ஊடால மேபி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற காலேஜ் வந்து ஊடால போட்டிருக்கலாம். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நாங்க பண்ணி தரோம் 9ஆம் தேதிக்குள்ள வந்து நானே நினைச்சாலும். ஸோ மேபி அது ஏன் வந்து டேட்டா வாங்குறாங்கன்னு தெரியல, ரைட்? அந்த அனாலிசிஸ் பண்ணார்ல 100% வேகமா சீட் ஃபில்லும் காலேஜ், அதுல எத்தனை காலேஜ் வந்து அவர் ஜென்யூனா பண்ணாரு? ஸோ நான் வந்து எத்தனை காலேஜ் வந்து 90, 91, 89% காலேஜ் எத்தனை நான் சொல்ல. ஏன்னா ஒரு பப்ளிக் ஃபாரம்ல வந்து நம்ம வந்து த்ரோர் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாம் உங்களை நம்புறனால தானே வந்து ஹாய் எவ்ரிவன் சொல்லிட்டு அதிகமா வீடியோ போடுறீங்க. அந்த வீடியோ போடும்போது எத்திக்கலா வந்து வீடியோ பண்ணணும். ஏன்னா போன வருஷம் வந்து 100% ஃபில் ஆனது எத்தனை காலேஜ் தெரியுமா? இனிஷியல் வேகன்சி லிஸ்ட் இருக்கு, ஆஃப்டர் சப்ளிமெண்டரி வேகன்சி லிஸ்ட் உங்ககிட்ட இருக்குல்ல. எத்தனை காலேஜ்ல எத்தனை சீட் இருந்தது, கவுன்சிலிங்ல வந்து அவங்க எத்தனை சீட் ஃபில் பண்ணாங்கன்னு மேக்ஸ் பின்னாடி வரும்ல, உங்க நேம் பின்னாடி அனாலிட்டிக்கல் மேக்ஸ் பண்ணுங்க. பண்ணி வந்து ஜெனூனா வந்து பெர்சன்டேஜ் போடுங்க. ஏன்னா உங்க பேருக்கு பின்னாடி மேக்ஸ்னு வச்சிருக்கீங்க, அப்போ வந்து நீங்க என்ன செய்யணும்? ஜெனூனா தானே வந்து இது பண்ணணும். டோட்டல் ஷீட்டு ஃபில்டு சீட்டு அதானே வந்து பெர்சன்டேஜ். அதுல வேகன்சி லிஸ்ட் ரிமைனிங் சீட்டுன்னு பாருங்க. அப்படி பார்த்து நீங்க போட்ட எத்தனை காலேஜ் வந்து ஜெனூனா. சும்மா வந்து நானும் வீடியோ போடுறேன், மக்கள் வந்து நான் சொன்ன வந்து உடனே நம்பிடுவாங்கன்னு சொல்லி அளந்து விடக்கூடாது, அள்ளி விடக்கூடாது, புரியுதா? ஏன்னா வந்து எதுவுமே ஸ்டாட் இல்லாம பேசக்கூடாது. இப்போ நீங்க வந்து போட்டீங்களா எந்த ஸ்ட்ராட்டஜி? நான் வந்து இப்போ வந்து ஆஃப்டர் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அந்த இது போறேன். ஒவ்வொரு காலேஜ்லையும் பார்த்தா 40 சீட்டு வேக்கன்ட் இருக்கு, 17 சீட்டு வேக்கன்ட் இருக்கு, நிறைய. இப்போ நீங்க சொன்ன காலேஜஸ்லாம் வந்து அத்தனை சீட்ஸ் எல்லாம் வேக்கன்ட் இருக்கு. ஆனா வந்து நீங்க அப்பப்போ சொல்லும்போது என்னது, இந்த காலேஜ்ல எஸ்சி ஆர் எஸ்சில ஒரு சீட் வேக்கன்ட் இருக்கும், ஆல்மோஸ்ட் 100. எந்த இதுக்கு எந்த காலேஜுக்கு வந்து நீங்க வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க? புரியுதா? 100% வந்து போன வருஷம் ஃபில் ஆனது 11 காலேஜ் தான். மேபி 99 வரை நீங்க எடுத்து நினைச்சாலும் 26 காலேஜ் தான் போன தடவை வந்திருந்தது, புரியுதா? 26 காலேஜ் மட்டும் தான் நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு சீட்டு 2 சீட் அப்படி பண்ணாலும் 26 காலேஜ் தான். ஆனா நீங்க வந்து அள்ளி விட்ட காலேஜ் எல்லாம் வந்து நிறைய காலேஜஸ் வந்து 99, 100% அது கிடையவே கிடையாது. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் அனாலிசிஸ் ரிப்போர்ட் கொடுக்குறேன். நான் எந்த மாதிரி பண்ணேன்னா, போன வருஷம் வந்து எவ்வளவு சீட் இருந்தது, எவ்வளவு வந்து at the end of the supplementary counseling அப்புறம் வேகன்சி லிஸ்ட் வந்ததுல அதையும் போடுங்க, டிஃபரன்ஸ் பாருங்க, பெர்சன்டேஜ் போடுங்க. ஸோ நீங்க ஒரு பப்ளிக்ல வந்து நீங்க ஒரு அனாலிசிஸ் பண்ணணும்னா ஜென்யூனா பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. அதாவது நான் இப்போ சொல்றேன்,
நல்லா நீங்க பண்றீங்க, புரியுதா? நல்லா பண்ணும்போது வந்து ஜெனியூனா இருக்கணும். சும்மா வந்து ஏதோ ஒரு கேட்சியா வந்து டைட்டில் பண்ணணும், ஒரு நாளைக்கு 4 வீடியோ போடணும், 3 வீடியோ போடணும், நான் சொன்னா வந்து எல்லாருமே நம்புவாங்க சொல்லி 100 தடவை வந்து பொய்ய வந்து உண்மையாக்க கூடாது, புரியுதா? ரைட்? நீங்க சொன்ன காலேஜஸ் எல்லாமே நல்ல காலேஜ், நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க சொல்ற காலேஜ் எல்லாமே நல்ல காலேஜ். ஒரு சில காலேஜ்லாம் வந்து 127வது ரேங்கிங்ல இருந்ததுலாம் வந்து நீங்க முன்னாடி போட்டிருக்கீங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ண காலேஜ்லாம் வந்து நீங்க உள்ள சொல்லவே இல்லை, புரியுதா? ஸோ ரைட், ஐ டிட் வாண்ட் கமெண்ட் தட். ஸோ இனிமே வந்து எந்த ஒரு இது பண்ணாலும் ப்ரூஃபோட பண்ணுங்க. நான் இந்த இதில் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 100% லாஸ்ட் TNEA 23 ஆக்சுவல் அட்மிஷன் ரிப்போர்ட்னு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் யூடியூப்ல போட்டிருக்கேன். அந்த டைட்டில் என்ன இருக்கும்னா TNEA 23 ஆக்சுவல் அட்மிஷன் ரிப்போர்ட், புரியுதா? அந்த அட்மிஷன் ரிப்போர்ட்ல 3 ரவுண்டு சப்ளிமெண்டரி, டோட்டல் கவுன்சிலிங் சீட்டு, எவ்வளவு சீட்டு வேகன்சி, எத்தனை சீட் ஃபில் ஆச்சு, அதுக்கான பெர்சன்டேஜ் இருக்கிற 440 காலேஜுக்கு இருக்கு. அந்த இதுல போய் பாருங்க. இப்போ நீங்க இப்போ ஹாய் எவ்ரிவன் போட்டிருக்காருல, அவரோட ரிப்போர்ட்டையும் பாருங்க. சும்மா வந்து அளந்து விடணும்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒன்னு யூடியூப்ல வந்து நம்ம மக்களுக்கு சேவை பண்ணணும், ஒரு இது சொல்லணும்னா உண்மையை சொல்லணும், சும்மா வந்து பொய்ய சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து இது வந்து ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை. ஒரு பையன் என்ன செய்வானா, நீங்க ஒரு சொல்ற காலேஜ் வந்து வேத வாக்கா எடுத்து அந்த காலேஜை சூஸ் பண்ணுவான். அதுல வந்து நீங்க வந்து ஊடால வந்து ஒரு சில சுமாரான காலேஜ் எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா அதுவும் வந்து 100% காலேஜ் நினைச்சுக்குவான். பிரதர், நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க சேனல்ல வந்து நான் கேஷுவலா வந்து இன்னைக்கு நான் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. பார்க்கும்போது வந்து சரி நல்லா பண்றாரு, நல்லா ரிப்போர்ட் கொடுப்பாருன்னு பார்த்தோம்னா டைட்டிலே வந்து நான் வேக வேகமாக சீட் ஃபில் ஆகும் கல்லூரிகள். அதனாலதான் வந்து என்னது, நான் வேக வேகமா இதுக்கு வந்து மறுக்கணும், புரியுதா? ஸோ அதனால வந்து இதை வந்து நான் இன்னைக்கு நான் பேச என்ன சார் இத்தனை நாள் வந்து நீங்க வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சாய்ஸ் எப்படி ஃபில் பண்ணணும் நான் பண்ணுவேன், மெல்ல சொல்வேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு இதா இருக்கேன். சோசியலுக்கு வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், அவங்களே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், அந்த மாதிரி வந்து அவங்கள எத்திக்கலா பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய யூடியூபர்ஸ் வந்து எத்திக்கலா இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஒரு சிலவங்க வந்து அந்த எத்திக்கலை மீற மாதிரி இருக்கு, மீற மாட்டீங்க, மறுபடியும் வந்து சோசியல்ல வருவீங்கன்னு எதிர்பார்த்து, இது நாட் ஓன்லி ஃபார் திஸ் யூடியூபர், இந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, பண்ணுங்க, புரியுதா? ஸோ அப்புறம் நீங்க என்ன பெரிய யோக்கியமா யூடியூப்க்கு வந்திருக்கீங்கன்னா, நானும் யூடியூப்க்கு வந்திருக்கேன், புரியுதா? ஸோ நான் யூடியூப் வந்தாலும் ஒரு சர்டன் மாரலோட இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் மாரலா இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து ஆண்டவே வந்து எனக்கு எத்தனை நாள் நான் வீடியோ போடுறேனோ அந்த எத்திக்கல் வந்து மீறாத மாதிரி வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபாலோயர்ஸ் அதிகமாயிட்டா வந்து நம்ம சொல்றதான் வந்து வேத வாக்கு, நம்ம சப்ஸ்கிரைபர் நினைப்பாங்கன்னு சொல்லி அப்படி யாருமே வந்து பண்ணாதீங்க யூடியூபர்ஸ். இது வந்து உண்மையிலே இதை பார்த்தோன்னா வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் வந்து, ஏன்னா அவரு தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் தெரியல, இது வந்து எல்லாருக்கும் தான், புரியுதா? சார் அவரை மட்டும் நான் மென்ஷன் பண்ணல, இப்ப எல்லாத்துக்கும் சொல்றேன். நம்ம கண்டிப்பா வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ பேரண்ட்ஸ்க்கோ வந்து அவேர்னஸ் கொடுக்க தான் இருக்கும். கண்டிப்பா வந்து 100% வந்து நம்ம இல்லாட்டாலும் மேபி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், சேனல் நடத்துகிற எக்ஸ்பென்ஸ் இருக்கும், வாட் எவர் மேபி பிளா பிளா பிளா. ஸோ அதுக்காக இன்கம் சோர்சஸ் நமக்கு நிறையா இருக்கு. பட் அந்த இன்கம் சோர்சஸ்க்காக நம்ம எத்திக்கலாக மாற வேணாம்னு நினைக்கிறேன். சாரி யூடியூபர், நீங்கள் ரொம்ப வந்து என்னடா வந்து நம்மளை போட்டு இப்படிலாம் வந்து கண்டமினி சொல்லிட்டாருன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், புரியுதா? ஏன்னா இது நான் சொல்லலட்டினா வந்து நாளைக்கு வந்து இன்னும் வந்து நீங்கள் இன்னும் ஃபேக்ட் டீடைல்ஸ், இன்னும் ஃபேக்ட் இன்ஃபர்மேஷன், ஃபேக்ட் ரிப்போர்ட் பண்ணி ஒரு நேரத்தில் வந்து நீங்கள் ஃபாலோவர்ஸ்லாம் நிறையா வந்த பிறகு நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு சொல்லி மக்கள் நம்பி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பாழாக்க நான் விரும்பலை. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் வந்து உண்மையான சாய்ஸ் ஃபில்லிங் நல்ல காலேஜ் போட்டு, மேபி நீங்கள் சொன்னதெல்லாம் நல்ல காலேஜ், அதில் 1-2 வந்து பெர்சன்டேஜில் வந்து நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அதை கிளியர் பண்ணி நல்ல வீடியோ வந்து நீங்கள் போடுறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். இன்கேஸ் வந்து உங்களுக்கு மனசு புண்படுத்தி இருந்தா ஹாய் எவ்ரிவன், நான் சாரி கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பை.